ஜோஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. தங்கத்தின் விலை ஆகஸ்ட் மாதத்தில் இதுவரை 10 கிராமுக்கு 2430 ரூபாய் என உயர்ந்துள்ளது. நேற்று 10 கிராமுக்கு 1,01,052 ரூபாயாக வர்த்தகமானது. வரும் நாட்களில் தங்கத்தின் விலை மேலும் உயரும், எதிர்பார்க்காத உச்சத்தை அடையும் என்று MCX கணிப்பு தெரிவித்திருக்கிறது. செப்டம்பர் மாதத்துக்கான வெள்ளியின் ஒப்பந்த விலைகள் கிலோவுக்கு 390 ரூபாய் அல்லது 0.34% குறைந்து 1,14,491 ரூபாயாக வர்த்தகமானது. சென்னை நகரில் இன்று 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை என்பது 10,227 ரூபாயாக உள்ளது. இதேபோல 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 9,374 ரூபாயாகவும் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 7,744 ரூபாயாகவும் உள்ளது. உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டும் ஏற்றத்துடன் நிறைவடைந்தன. அக்டோபர் மாத தங்க எதிர்கால ஒப்பந்தம் 0.33% அதிகரித்து 10 கிராமுக்கு 1,01,798 ரூபாயாக நிலை பெற்றது. செப்டம்பர் வெள்ளி எதிர்கால ஒப்பந்தம் 0.52% அதிகரித்து கிலோவுக்கு 1,14,881 ரூபாயாக நிறைவடைந்தது. இருப்பினும் உக்ரைன் மோதல் குறித்து விவாதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று அலாஸ்காவில் சந்திப்பார் என்று செய்திகள் வெளியானதும் பாதுகாப்பு தேவை குறைந்ததால் 1 அவுன்ஸ் தங்கம் $3,380 கீழ் சரிந்தது. கடந்த வாரம் அமெரிக்க வர்த்தக வரிகள் குறித்த நிச்சயமற்ற தன்மையும் டாலர் குறியீட்டில் லாப பதிவும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை அதிகரித்தன. தங்கம் சர்வதேச சந்தைகளில் வாழ்நாள் உச்சத்தை எட்டியது. அதே நேரத்தில் வெள்ளி ஒரு ட்ராய் அவுன்ஸ் $38.50 தாண்டியது. சர்வதேச தங்க சந்தையில் அமெரிக்க மத்திய வங்கியின் அடுத்த கட்ட முடிவுகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த உள்ளன. எதிர்வரும் நாட்களில் அமெரிக்கா எடுக்கவுள்ள நடவடிக்கைகள் நடப்பு ஆண்டு முழுவதும் தங்கத்தின் விலையை அசுர வேகத்தில் அதிகரிக்க செய்யும் என நிபுணர்கள் கருதுகிறார்கள். அமெரிக்க மத்திய வங்கியின் பெஞ்ச்மார்க் ஃபெடரல் ஃபண்ட்ஸ் விகிதங்கள் தொடர்ந்து 6வது முறையாக 4.25% முதல் 4.5% என்ற நிலையிலேயே தக்க வைக்கப்பட்டுள்ளன. இது தற்காலிகமான முடிவாக இருந்தாலும் அடுத்த சில வாரங்களில், அதாவது இந்த மாத இறுதி அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் இந்த விகிதங்கள் குறைக்கப்படலாம் என பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபெடரல் ரிசர்வ் அதிகாரிகள் வெளியிட்டுள்ள கணிப்புகளின்படி 2025ஆம் ஆண்டில் மொத்தம் 50 அடிப்படை புள்ளிகள் வரை வட்டி விகித குறைப்பு இருக்கும். எனினும் 2026ஆம் ஆண்டுக்கான வட்டி விகித குறைப்பு கணிப்பு 25 அடிப்படை புள்ளிகளாக குறைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2026ஆம் ஆண்டிலும் 50 அடிப்படை புள்ளிகள் வரை குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதுவரை 1 அடிப்படை புள்ளிகள் கூட குறைக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃபெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்கும் போது அமெரிக்க பத்திரங்கள் மற்றும் சேமிப்புகளில் முதலீட்டாளர்கள் பெறக்கூடிய வருமானம் குறையும். இதன் விளைவாக முதலீட்டாளர்கள் டாலரை விட்டு வெளியேறி தங்கத்தை நோக்கி நகர்வார்கள். இது டாலருக்கான தேவையை குறைத்து தங்கத்தின் மதிப்பை அதிகரிக்கும். தற்போதைய நிலையில் வட்டி விகிதங்கள் குறைக்கப்படாமலும் அதிகரிக்கப்படாமலும் உள்ளது டாலர் மதிப்பில் நிலையற்ற தன்மையை நீட்டித்து தங்கத்தின் விலையை உயர்த்தி வருகிறது. மத்திய கிழக்கில் நிலவக்கூடிய மோதல்கள், டிரம்பின் வரி கொள்கைகள் குறித்த அந்த நிச்சயமற்ற தன்மை மற்றும் அமெரிக்க பொருளாதாரத்தில் காணப்படும் பலவீனமான அறிகுறிகள் ஆகியவை டாலரின் தேவையை குறைத்து அதன் மதிப்பை வலுவிழக்க செய்கின்றன. இந்த சவாலான சூழல் நீடிப்பதால் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர வாய்ப்புகள் உள்ளது. ஈரான், இஸ்ரேல் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர்கள் போன்ற புவிசார் அரசியல் பதற்றங்கள் காரணமாகவும் உலக நாடுகள் பாதுகாப்பான முதலீடுகளை நோக்கி திரும்பி உள்ளன. இந்த போர்கள் உலக பங்கு சந்தையில் கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தி உள்ளன. இதனால் தங்கம் விலை தொடர்ந்து 4வது நாளாக உயர்ந்து கடந்த 2 மாதங்களில் இல்லாத உச்சத்தை தொட்டுள்ளது. Subscribe to One India and never miss an update. Shopping பண்ண are you ready? Hey, shopping பண்ண are
வில்சன் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.